எல்லோரும் வணக்கம். நவம்பர் மாதம் 2025 நடைபெற்ற சில முக்கியமான நடப்பு நிகழ்வுகள இந்த ஒரு காணொளியில பார்க்குறோம். இந்த ஒரு காணொளி எக்ஸாம் ஓரியன்டடா இல்லாம உங்களோட ஜிகேவ அப்டேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். முதல் கேள்விக்கு போகலாம். ஸோ வாகனம். வாகனம் அப்டின்னா மெயினான ஒரு பார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் தாங்க. அப்படி இன்ஜின் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் பல நாடுகள்ல இருக்கு. ஆனா பல மாநிலங்கள் இந்தியாவுல பல மாநிலங்கள் இருக்கு. இந்தியாவுல முதல் முறையாக அதாவது இந்தியால தமிழ்நாடு வந்து பொருளாதார ரீதியாக அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்களா இருக்கட்டும், இல்ல உற்பத்தி செஞ்சு மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு தொழிலா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து 2வது பெரிய மாநிலமாக இந்திய அளவுல கம்பேர் பண்ணப்படுதுங்க. அப்படி இந்தியாவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார் என்ஜின்களுக்கான உற்பத்திய வந்து தமிழகத்துல வந்து தொடங்க போறாங்க. அதற்கு வந்து மு.க. ஸ்டாலின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில வந்து 3,250 கோடி ஒரு முதலீட்ல வந்து ஒரு நிறுவனம் வந்து ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அது எந்த நிறுவனம்? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் ஃபோர்டு நிறுவனம். ஃபோர்டு நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் மாதம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து யுஎஸ்ஏ போயிருந்தாங்க. அங்க வந்து ஃபோர்டு நிறுவனத்தோட வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்தில 3,250 கோடி அ செலவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேக்டரி வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. இதனால வந்து பல பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் வந்து உருவாகுது. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பல நாடுகளுக்கு பல்வேறு வகையில வந்து உதவி புரிஞ்சுட்டு இருக்காங்க. அத வந்து போர் காலங்களாக இருக்கட்டும் சரி, இல்ல அதாவது நிவாரணம் உதவியா இருக்கட்டும் சரி, இயற்கை பேரிடர் காலங்களா இருக்கட்டும் சரி, எல்லா விதத்திலயும் வந்து பல நாடுகளுக்கு இந்தியா வந்து உதவிக்கரம் நீட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ரீசென்ட்டா இலங்கையில ஒரு இடத்துல வந்து மும்மொழி அ பள்ளிக்கூடம் வந்து தொடங்குறதுக்கு இந்தியா வந்து 32 கோடி வந்து நிதியுதவி செஞ்சிருக்காங்க. இந்த மும்மொழி பள்ளிய வந்து திறந்து வைத்தவர் யார்? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் அந்த இலங்கையோட பிரதமர் ஹரிணி அமரசூரியா அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த மும்மொழி பள்ளிய வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பல இடங்கள் சுவாரஸ்யமா இருக்கு. அதே மாதிரி இந்தியாவுல ஒற்றுமை சிலை, நாட்டின் ஒற்றுமை சிலை அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு. அது எந்த இடத்துல இருக்கு? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் குஜராத். ஏன் ஒற்றுமை சிலை அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர், அதாவது ஸ்பெஷலான ஒருத்தர். இவர் தான் வந்து நாட்டின் முதல் உள்துறை அமைச்சர் மற்றும் இந்தியாவின் பல மாநிலங்களை ஒருங்கிணைத்தவர். அதனால தான் வந்து இந்த சிலைய வந்து ஒற்றுமை சிலை அப்படின்னு சொல்றோம். இந்த சிலை வந்து 597 அடி உயரம் உடையதுங்க. குஜராத்ல உள்ள நர்மதை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. இது யாரோட சிலைன்னு பார்த்தீங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்களோட சிலை தான் வந்து இந்த ஒற்றுமை சிலை அப்படின்னு சொல்றோம். இவர பொறுத்தவரைக்கும் பல மாநிலங்கள இணைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்காரு. 2014ஆம் ஆண்டு முதல் இவரோட பிறந்த நாள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 150வது பிறந்த நாள். அன்று முதல் இவரோட பிறந்த நாள வந்து தேசிய ஒற்றுமை தினமாக இந்திய அரசாங்கமானது கடைபிடித்து வருகின்றது. செஸ் போட்டி. பல நாடுகள்ல ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டுருக்கு. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இப்ப செஸ்ல வந்து ரொம்ப வேகமாக முன்னேறிக்கிட்டு இருக்கோம். குகேஷா இருக்கட்டும், பிரக்யானந்தாவா இருக்கட்டும், நெறையா பேர் வந்து நம்ம இன்டெலிஜென்ட்டா அந்த சதுரங்க போட்டியில வந்து விளையாண்டுட்டு நம்ம நாட்டுக்கு வந்து பெருமை சேர்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ரீசென்ட்டா அந்த ஃபிடே உலகக்கோப்பை போட்டி இருக்கு பார்த்தீங்களா? இந்த உலகக்கோப்பை செஸ் போட்டிக்கு வந்து ஒருத்தரோட இந்தியாவின் சார்புல வந்து ஒருத்தரோட பேர வந்து சூட்டப் போறாங்க. இதுவே வந்து பெருமை பெறக்கூடிய விஷயம். அந்த மனிதர் யார்? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களோட பேர் தான் வந்து இந்த ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டிக்கு வந்து அவங்களோட பேர் சூட்டப்படுது. மொத்தமாக உலகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா, 206 பேர் வந்து இந்த சதுரங்க போட்டியில கலந்துக்கிறாங்க. இந்தியாவின் சார்புல வந்து நடப்பு உலக சாம்பியனான குகேஷ் அவர்களும் வந்து இந்த போட்டியில வந்து கலந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்மளோட மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்களும் சரி, கோவாவின் முதல்வர்களும் சரி இந்த விளையாட்டுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்து அழைப்பிதழ் செய்யப்பட்டுள்ளனர். அருங்காட்சியகம். அருங்காட்சியகம் இந்த பேர்லயே இருக்கு. அருமையான அதாவது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு பொக்கிஷமான பொருட்களை வந்து காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த அருங்காட்சியகம் அப்படி சொல்றோம். அப்படி ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, உலகின் மிக பிரம்மாண்ட மற்றும் பெரிய ஒரு அருங்காட்சியகம் ஒரு இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த இடம்? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் எகிப்து. கெய்ரோ அப்படிங்கிற இடத்துல எகிப்தில வந்து கெய்ரோ அப்படிங்கிற இடத்துல வந்து கிஸா பிரமிடு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா படத்துலயும் இந்த ஜீன்ஸ் படத்துல, நெறையா படத்துல வந்து இந்த பிரமிட காமிப்பாங்க. அந்த பிரமிடுக்கு அருகில் தான் வந்து இந்த மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் வந்து அமைக்க போறாங்க. இந்த அருங்காட்சியகத்துல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தோட பழமையான அந்த வரலாற்றையும் சரி, கலாச்சாரத்தையும் சரி, பண்பாட்டையும் சரி, அவங்க வந்து பறைசாற்றுவதற்கான 50,000த்துக்கு மேற்பட்ட பல அரிய பொக்கிஷமான பொருட்கள வந்து சேகரிச்சு, மிகப்பெரிய உலகின் பிரம்மாண்டமான ஒரு அருங்காட்சியகமா இந்த அருங்காட்சியகம் வந்து உருவாகிட்டு இருக்குங்க. பல நாடுகள் தன்னோட வசிக்கக்கூடிய மக்கள்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுகாதாரமா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பல ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கீம் சொல்லக்கூட முடியாது இத.
மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு காணொளியா கூட எடுத்துக்கலாங்க. இந்த நாட்ல வந்து ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் இருப்பாங்க. சிறுவர்கள் கிடையாது. 18 வயதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து புகைப்பிடிப்பதற்கு தடை பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து உலகிலே முதன் முறையாக அடுத்த தலைமுறையினர் புகைப்பிடிப்பதை தடை செய்த முதல் நாடு அப்படின்னே சொல்லலாம். இது எந்த நாடு? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் மாலத்தீவு. நம்மளோட அண்டை நாடான மாலத்தீவு தான் வந்து முதல் முறையாக அடுத்த தலைமுறையினர் வந்து புகைப்பிடிப்பதை தடை பிரிக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில வந்து இந்த ஒரு இத வந்து திட்டத்த வந்து அமல்படுத்தியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த 18 வயசுக்குள்ள வந்து அவங்க எப்படி கண்ட்ரோலா இருக்கிறாங்களோ, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த 18 வயச கடக்கிறப்ப வந்து அந்த மாரி பழக்கம் புகைப்பிடிப்பதா இருக்கட்டும், இல்ல மது பழக்கமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவசியம் இல்ல அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்துருவாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு திட்டத்த வந்து இந்த மாலத்தீவுல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா, நியூசிலாந்துலயும் இந்த ஒரு திட்டத்த வந்து கொண்டு வந்தாங்க. பட் ஆனா, என்னதான் கவர்மெண்ட் திட்டம் கொண்டு வந்தாலும், நம்ம கையில தான் எல்லாமே கண்ட்ரோல் இருக்கு. ஸோ அவங்க 1 வருஷம் தான் வந்து இதா இருந்தது. அதுக்கப்புறம் அகைன் வந்து அந்த திட்டத்த வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னா, மனுஷனால வந்து இது இல்லாம இருக்க முடியாது பாருங்க. அதனால அப்படி இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் நம்மளோட உடம்பு வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம்ங்க. ஸோ இந்த உடம்ப பாதுகாக்கணும் அப்படின்னா, நிச்சயமான முறையில இந்த புகைப்பழக்கமா இருக்கட்டும், மது பழக்கமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ உங்களோட ஹெல்த்தும் நல்லதா இருக்கும். ஸோ அடுத்த தலைமுறையினர் புகைப்பிடிப்பதை தடை செய்த முதல் நாடு மாலத்தீவு. யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியல் 2025. இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 58 நகரங்கள வந்து இந்த யுனெஸ்கோ வந்து ஒரு அங்கீகாரம் குடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவின் சார்புல எந்த நகரத்துக்கு இந்த படைப்பாற்றல் நகரங்கள் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் குடுத்துருக்காங்க? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் லக்னோ. அதாவது லக்னோவுக்கு தான் வந்து இந்த படைப்பாற்றல் நகரங்கள் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் குடுத்துருக்காங்க. இது வந்து 2வது நகரம். இந்தியாவுல வந்து இந்த அங்கீகாரத்த வாங்கக்கூடிய 2வது நகரம் தான் வந்து லக்னோ. அப்போ முதல் நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத். 2019ஆம் ஆண்டு ஹைதராபாத் வந்து இந்த அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. 2வதாக இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, லக்னோவுக்கு இந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்களோட இந்த உணவு பாரம்பரியத்த வந்து சமையல் கலை இருக்கும் பார்த்தீங்களா, அத அங்கீகாரம் பண்றதுக்காக இந்த ஒரு அவார்டானது வந்து லக்னோவுக்கு கிடைச்சிருக்குங்க. ஓவராலா வேர்ல்ட் லெவல்ல பார்க்குறப்ப 458 நகரங்கள்ல வந்து இந்த யுனெஸ்கோவின் அந்த பாரம்பரிய நகரங்கள் பட்டியல்ல வந்து சேர்ந்திருக்கிறாங்க. ஆசியாவின் பிளஸ் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் சிங்கப்பூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கோலாலம்பூர்ல தான் வந்து சிங்கப்பூர்ல தான். அதாவது கோலாலம்பூர் சிங்கப்பூர்ல தான் இருக்கு. அங்க தான் வந்து இந்த ஆசியாவின் பிளஸ் பாதுகாப்பு மாநாடு, அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவின் சார்பில் நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த நாடுகள்ல வந்து 11 உறுப்பு நாடுகள், ஆசியாவை சேர்ந்த 11 உறுப்பு நாடுகள். இந்தோனேஷியா, கம்போடியா, வியட்நாம், அப்புறம் தைவான், சிங்கப்பூர், மலேசியா இந்த மாரி பல நாடுகளை சேர்ந்த பல முக்கியமான பிரபலங்கள் வந்து இந்த நாடுகள்ல வந்து இந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. தீவிர வறுமை இல்லாத முதல் மாநிலம் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்த முதலாக ஒரு மாநிலம் பெற்றிருக்காங்க. அது எந்த மாநிலம்? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அண்டை மாநிலமான கேரளா தான் வந்து தீவிர வறுமை இல்லாத முதல் மாநிலமா வந்து இருக்கிறதா, அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தீவிர வறுமை இல்லாத தீவிர வறுமை அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, ஐநாவின் சில முக்கியமான நோக்கங்கள்ல ஒண்ணு. அதாவது எல்லா நாடுகள்லயுமே வந்து வறுமை இருக்கும். அந்த வறுமை இல்லாம போகணும் அப்படிங்கிறது தான் ஐநாவோட ஒரு முக்கியமான குறிக்கோளா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்த நாங்க வந்து அடைஞ்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் வந்து அதாவது கேரளா மாநிலம் உருவான தினம் நவம்பர் 1. அந்த தினத்துல வந்து மக்களுக்கு ஒரு அறிக்கையா குடுத்திருக்கிறாருங்க. ராம்சார் தலங்கள் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே 93 ராம்சார் தலங்கள் வந்து இருக்கு. ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, 94வது ராம்சார் தலங்களாக கோகாபீல் ஏரி அப்படிங்கிற ஒரு ஏரிய வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் பீகார். பீகார்ல உள்ள அந்த கோகாபீல் ஏரி தான் வந்து இந்தியாவின் 94வது ராம்சார் தலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, 6 ராம்சார் தலங்கள்ல பீகார்ல மட்டுமே இருக்கு. ஓவராலா இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா, இத சேர்த்து 94 ராம்சார் தலங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த ராம்சார் தலங்களா தேர்ந்தெடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கோகாபீல் ஏரி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1,36,805 ஹெக்டேர் வந்து பரப்பளவு உடையது. உலக அளவுல பார்த்தீங்க அப்படின்னா, 3வது இடத்த பிடிச்சிருக்குது. ஆசியா அளவுல பார்த்தீங்க அப்படின்னா, முதலிடத்தில் மிகப்பெரிய பரப்பளவு உள்ள ஒரு ஏரியா வந்து இந்த கோகாபீல் ஏரியானது பார்க்கப்படுகின்றது. ஸோ
டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா, பல நாடுகளுக்கு பல விதங்கள்ல வந்து பிரச்சனை ஏற்படுது. அதே மாதிரி இந்த போர் சூழலுக்கும் வந்து புதுசா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரோன்கள வந்து இப்ப வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி இந்தியாவுல ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த பாலைவனத்தில இந்த ட்ரோன் எதிர்ப்பு பயிற்சி வந்து வந்து மேற்கொண்டாங்க. அந்த பயிற்சியோட பேர் என்ன? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் வாயு சமன்வய் 2 அப்படிங்கிற ஒரு பயிற்சிய தான் வந்து ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, பாலைவனங்கள்ல நடக்கக்கூடிய இந்த ட்ரோன் எதிர்ப்பு பயிற்சியாக வந்து ரீசென்ட்டா இந்தியா வந்து நாட்டின் சுத்தமான நகரம் எப்படி இருக்கு? நாட்டின் அசுத்தமான நகரம் எப்படி இருக்கு? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டின் அசுத்தமான நகரங்கள் பட்டியல்ல முதலிடம் பிடித்த ஒரு ஒரு பிளேஸ் என்ன? ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பிளேஸு. பட் ஆனா கொஞ்சம் கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்குங்க. வேற எதுவும் இல்ல. மதுரை தான். மதுரை தான் பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டிலேயே வந்து ரொம்ப ரொம்ப அசுத்தமான நகரங்கள் பட்டியல்ல முதலிடம் பிடிச்சிருக்கு. 2வதாக லூதியானா, 3வதாக நம்மளோட சென்னை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ 5வது பெங்களூர் இருக்குங்க. ஸோ என்னதான் வந்து மக்கள் நம்மளோட கையில தான் எல்லாமே இருக்கு. ஸோ தனி ஒரு மனிதனா வந்து ஒரு குப்பைய வந்து குப்பை தொட்டியில தான் போட்டுட்டு போணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா போதும். நம்ம மாநகராட்சிய மட்டும் வந்து குறை சொல்லக்கூடாதுங்க. மாநகராட்சி எல்லாமே வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்மளோட சைட்டுக்கு வந்து அவங்க பண்றாங்க, பண்ணல அது 2வது பட்சம். நம்ம இருக்கக்கூடிய அந்த இடங்கள வந்து சுத்தமா வச்சுக்கணும். தனி ஒரு மனுஷன் வந்து அவன் இடத்த வந்து சுத்தமா வச்சுட்டான்னா, அந்த ஏரியாவே வந்து சுத்தமாயிரும். நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோலா வந்து இருந்தோம் அப்படின்னா போதுங்க. நம்மளோட இடமே வந்து சுத்தமாயிரும். ஸோ இந்த விஷயம் வந்து கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா மதுரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸு. அ அதனால தான் சொல்றேன் நானு. கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் சரி, ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம மதுரைய வந்து இந்த பட்டியல்லருந்து தூக்கிட்டு, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சுத்தமான நகரங்கள் பட்டியல்ல, அதில வந்து நம்பர் 1 பிளேஸ் கொண்டு வரதுக்கு முயற்சி. 13வது மகளிர் உலகக் கோப்பை போட்டியில வந்து சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் நம்மளோட இந்திய மகளிர் அணி தான் வந்து 13வது சாம்பியனா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்த போட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே வந்து நடைபெற்றது. ஸோ முதல் 3 போட்டியில வந்து தொடர்ச்சியா வந்து இந்தியா தோல்வி அடைஞ்சாங்க. இவங்கலாம் எங்க வரப்போறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு தாட்லாம் இருந்தது. பட் ஆனா அதெல்லாம் பீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு போட்டியில கூட தோல்வி அடையாத ஆஸ்திரேலியா, அதாவது நடப்பு சாம்பியன் பல முறை வந்து உலகக்கோப்பை போட்டிய வென்ற இந்த ஆஸ்திரேலியாவ துவம்சம் பண்ணி ஃபைனலுக்கு போனாங்க. ஃபைனல் போய் சவுத் ஆப்பிரிக்கா வந்து 52 ரன்கள் வித்தியாசத்தில வந்து இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்கா பீட் பண்ணி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு வெற்றிய வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இந்திய அணியின் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹர்மன்பிரீத் கவுர் அப்படிங்கிறவங்க வந்து இந்தியாவோட கேப்டனா இருக்கிறாங்க. முதல் முறையாக ஆடவர் அணி பார்த்தீங்க அப்படின்னா, 1983ஆம் ஆண்டு கபில் தேவ் அவர்களோட தலைமையில வந்து உலகக்கோப்பை போட்டி வந்து ஜெயிச்சாங்க. அதே மாதிரி இப்ப ரீசென்ட்டா 2025ல இந்திய மகளிர் அணி சவுத் ஆப்பிரிக்காவ ஜெயிச்சு உலக சாம்பியன் பட்டம் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. கோவில்கள்ல இந்த அர்ச்சகரா வர்றதுக்கு வந்து தமிழக அரசின் சார்பில வந்து இந்த பயிற்சி பள்ளிகள் வந்து நெறையா வச்சிருக்காங்க. தமிழகத்தில 18 பயிற்சி பள்ளிகள் இருக்கு. அப்படி இந்த பயிற்சி பள்ளிகள்ல பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையா வந்து இப்போ ஒரு அமௌண்ட் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளவு? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் 10,000 அதாவது முழு நேரமாக பயிற்சி எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரூ. 10,000 பகுதி நேரமாக பயிற்சி எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரூ. 5,000 வந்து ஊக்கத்தொகை வழங்குறதுக்கு தமிழக அரசு அரசாணை வழங்கியுள்ளது. இதில வந்து அந்த அர்ச்சகரா இருக்கட்டும், அந்த நெறையா பயிற்சிகள் குடுக்குறாங்க. அந்த வேதங்கள், ஆகம பாடகசாலைகள், அப்புறம் வந்து நாதஸ்வரம், தவில் இந்த மாதிரி எல்லா வகையான பயிற்சிகளும் வந்து இந்த பயிற்சி பள்ளியில வந்து இந்தியாவின் முதல் டிஜிட்டல் அருங்காட்சியகம், பழங்குடியினர் அருங்காட்சியகம் வந்து ரீசென்ட்டா ஒரு ஸ்டேட்ல வந்து தொறந்திருக்காங்க. அது எந்த மாநிலம்? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் சத்தீஸ்கர். சத்தீஸ்கர்ல உள்ள அட்டல் நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து முதல் பழங்குடியினர் அருங்காட்சியகம் டிஜிட்டல் முறையில வந்து இந்த அருங்காட்சியகம் வந்து தொறந்திருக்காங்க. நவம்பர் 1 அந்த மாநிலம் வந்து உருவான தினம். ஸோ அப்போ வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த அருங்காட்சியகம் வந்து தொறந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த அருங்காட்சியகத்துக்கு யாரோட பெயர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பழமையான அ பழங்குடியினர் தலைவர் வீரர் நாராயண சிங் அப்படிங்கிறவங்க பேர தான் வந்து இந்த அருங்காட்சியகத்த வந்து சூட்டியிருக்கிறாங்க. 2026ஆம் ஆண்டிற்கான ஆடவருக்கான T20 உலகக்கோப்பை போட்டியை நடத்த உள்ள நாடு எது? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் இந்தியா. ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா தான் வந்து இந்த 10வது ஆடவருக்கான T20 உலகக்கோப்பை போட்டி வந்து நடைபெற உள்ளது. இந்தியாவுல வந்து பல இடங்கள்ல சென்னை, டெல்லி, கொல்கட்டா, அப்புறம் மும்பை இந்த மாதிரி அகமதாபாத் எல்லா இடத்துலயும் வந்து இந்த போட்டிகள் வந்து நடைபெற உள்ளது. இப்போ ரீசென்ட்டா தான் வந்து நம்ம உலகக்கோப்பை போட்டிய மகளிர் அணி வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த T20 போட்டியில இந்திய அணி வாங்குறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு.
மக்கள் தொகை பெருக்கம். இந்த மக்கள் தொகை இனப்பெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கையை அழிச்சு, இயற்கை வனவிலங்குகள் அழிந்து முற்றிலுமாக பல வனவிலங்குகள் அழிந்து போயிருக்கு. அப்படி ரீசனா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிவிங்கி புலிகள், சிறுத்தைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, முற்றிலுமாக அழிஞ்சே போயிருச்சுங்க. 1952 காலகட்டங்கள்ல வரை பார்த்தோம் அப்படின்னா, முற்றிலுமாக இந்தியாவிலருந்து இந்த சிவிங்கி புலிகள் வந்து அழியப்பட்ட ஒரு இனமாக பார்க்கப்படுகிறது. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெளிநாடுகள்லேருந்து இந்த சிவிங்கி புலிகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தென்னாப்பிரிக்கா, அப்புறம் நமீபியா இங்கேருந்து வந்து சிவிங்கி புலிகளை கொண்டு வந்து அவங்களோட இனப்பெருக்கத்தை இங்கே அதிகரித்து நம்மளோட கால்குலேஷனில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா ஒரு 8 சிறுத்தைகள் சிவிங்கி புலிகளை வந்து ஒரு நாட்டிலேருந்து வாங்கி கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த நாடு? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் போட்ஸ்வானா. போட்ஸ்வானாலேருந்து தான் வந்து இந்த 8 சிறுத்தை புலிகளை அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2022ஆம் ஆண்டு முதல் இந்த சிறுத்தைகளை வந்து இந்தியா தத்தெடுத்து அதோட இனப்பெருக்கத்தை அதிகரிக்கிறாங்க. இந்தியாவில் இந்த சிறுத்தைகள் அழிந்த இனமா இருக்கு. ஸோ அப்படி இல்லாம நம்ம இந்தியாவில் வந்து இந்த சிறுத்தைகளை வந்து வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்து பராமரித்து அவங்களோட இனப்பெருக்கத்தை வந்து அதிகரித்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் தான் வந்து எல்லா விளையாட்டுகளில் வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை பீட் பண்ணுற மாதிரி மகளிரும் வந்து கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், கபடியாக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லையும் வந்து ஆணுக்கு நாங்கள் ஒன்றும் வந்து சலைச்சவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ரீசனாக நம்ம உமன்ஸ் டீம், இந்தியா உமன்ஸ் டீம் வந்து வேர்ல்டு கப்பும் ஜெயிச்சு நமக்கு ஒரு பெருமையை வந்து சேர்த்து கொடுத்துருந்தாங்க. அப்படி 2029ஆம் ஆண்டு அகெயின் வந்து மகளிர் உலகக்கோப்பை போட்டி நடைபெற உள்ளது. அதில் எத்தனை நாடுகள் பங்கேற்க உள்ளது? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் 10 அணிகள் வந்து பங்கேற்க போகிறாங்க. ரீசனாக நடைபெற்ற அந்த கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 நாடுகள் பங்கேற்றாங்க. ஸோ இதை நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி, அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் தான் வந்து இந்த போட்டிகளை நடத்திட்டு வர்றாங்க. அதே மாதிரி 2029 10 அணிகள் கொண்ட இந்த டீமானது வந்து உலகக்கோப்பை போட்டியில் வந்து பங்கேற்க உள்ளனர். பொதுவாக மின் உற்பத்தி வந்து நம்ம வந்து பொதுவாக புதுப்பிக்கத்தக்க சக்தி, புதுப்பிக்க இயலாத சக்தின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த நிலக்கரி இதெல்லாம் வந்து புதுப்பிக்க இயலாது. ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட அளவு குறைஞ்சிக்கிட்டே போகும். பட் ஆனால் புதுப்பிக்கத்தக்கதுன்னா அதோட அந்த இதுன்னு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வளங்கள். காற்று, கடல் அலை, அப்புறம் சூரிய சக்தி, சோலார், இதை வந்து கிடைக்கக்கூடியதான் வந்து புதுப்பிக்கத்தக்க சக்தின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இந்தியாவில் 2025 சூரிய ஒளி மூலமாக கிடைக்கப்பட்ட இந்த மின்சக்தியின் அளவு எவ்வளவு? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் 125 ஜிகா மின் வாட் வந்து கிடைச்சிருக்குங்க. ஸோ 2015 கம்பேர் பண்ணுறப்ப இந்த 2015 எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.9, 4லே கூட வச்சுக்கோங்களேன், 4 ஜிகாவாட் தான் கிடச்சிது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 125, 4 எங்கே 125 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரொடக்ஷன், அதாவது கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. மின் உற்பத்தி திட்டம், மின் உற்பத்தி ஊக்குவிக்கக்கூடிய ஒரு உற்பத்தி திட்டம்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னதான் மின்சாரம் கொண்டு வந்தாலும் நம்ம மக்களோட தேவைகள் நாளுக்கு நாளே அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்குது. சோலார் பேனலை கொண்டு வந்தாலும் சரி, இல்லை கடல் அலைகள் மூலமாக மின்சாரத்தை கொண்டு வந்தாலும் சரி, நம்மளோட தேவைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ 2015 கம்பேர் பண்ணுறப்ப தற்போதைய காலகட்டங்களில் பல மடங்கு சூரிய சக்தி மூலமாக நம்மளோட மின் உற்பத்தியானது வந்து அதிகரித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு புக்கர் பரிசு பெற்ற எழுத்தாளர் யார்? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் ஹாவிட் சாலே அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளஷ் அப்படிங்கிற ஒரு புக்குக்காக வந்து இந்த பரிசு வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. புக்கர் பரிசானது 50,000 பவுண்டு வந்து பரிசு தொகையை வந்து வழங்கியிருக்காங்க. 2024ஆம் ஆண்டு சமந்தா ஹார்வி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த பரிசு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ ஆசியாவிலே வந்து முதல் முறையாக பெறக்கூடிய ஒரு முதல் எழுத்தாளர் தான் வந்து இந்த டேவிட் சாலி அப்படிங்கிறவங்க வந்து இந்த பரிசை வந்து புக்கர் பரிசை வந்து வாங்க போகிறாங்க. ரீசனாக பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்த சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாகி உள்ளது? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் 67%. இந்த வாக்கு இதாக வந்து 2 கட்டமாக நடைபெற்றது. ஸோ முதல் முறையாக நடந்த தேர்தலில் வந்து 65% வாக்குகள் பதிவாயிருந்தது. இரண்டாம் கட்ட இதில் வந்து 67%, 69%. ஓவராலாக கம்பேர் பண்ணுறப்ப 67% வந்து வாக்குகள் வந்து பதிவாயிருக்குங்க. ஸோ இங்கே உள்ள மக்கள் தொகையோட அந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 7.45 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. 243 தொகுதி இருக்குங்க. இந்த 243 தொகுதியில் 67% அதிக அளவு இந்த பீகார் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு வாக்குப்பதிவானது இந்த ஒரு தேர்தலில் தான் வந்து அதிக அளவாக வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்குங்க.
ரீசெண்டா பார்த்தீங்க அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தில சிவகாசி அப்படிங்கிற ஒரு ஊர், எங்க ஊர் தாங்க. சிவகாசினா எல்லாத்துக்குமே தெரியும். பல இதுக்கு வந்து பெயர் பெற்றது. பட்டாசா இருக்கட்டும், இல்ல அச்சகத்துறையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பெயர் பெற்ற ஒரு ஊர் தான். குட்டிச்சப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி அந்த ஊருக்கு வந்து ஒரு விடிவு காலம் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30, 35 வருஷமா வந்து இந்த ட்ரெயினுக்கு வந்து வெயிட் பண்ணி ட்ரெயின் கேட் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த கல்லூரி போறவங்களா இருக்கட்டும், இல்ல வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போறவங்களா இருக்கட்டும், அந்த கேட்ல நின்னுட்டே இருப்போம். ஸோ, அதற்கு ஒரு விடிவு காலமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் அதாவது ஒரு மேம்பாலம் வந்து போட்டிருந்தாங்க எங்க மக்களுக்காக. அந்த மேம்பாலத்துக்கு யாரோட பெயர் சூட்டியிருக்காங்க? இதுதான் கேள்வி. இந்த பாலம் வந்து ரூ. 61,00,00,000 செலவுல வந்து இந்த பாலத்த வந்து தமிழக அரசு வந்து கட்டமைப்பு செஞ்சிருக்காங்க. இந்த பாலத்துக்கு வந்து தியாகி சங்கரலிங்கனார் பேர வந்து சூட்டியிருக்கிறாங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ரீசெண்டா பார்த்தீங்க அப்படிங்கன்னா, டைம்ஸ் அவுட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து சிட்டி லைஃப் 2025 அப்படி இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு அறிக்கைய வந்து குடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, ஆசியாவின் மிக மகிழ்ச்சியான நகரம் அப்படிங்கிற ஒரு பெயர் பெற்ற நகரம் எது? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் மும்பை. மும்பை தான் வந்து 94% வாக்குகள் பெற்று அதிக அளவு மகிழ்ச்சியான நகரம் அப்படிங்கிற ஒரு பெயர் பெற்றிருக்காங்க. 2வதாக வந்து பெய்ஜிங் வந்து இந்த இடத்த பிடிச்சிருக்காங்க. உலக அளவுல கம்பேர் பண்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதிக அளவு மகிழ்ச்சியான நகரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அபுதாபி வந்து முதல் இடத்த பிடிச்சிருக்கு. 2வதாக கொலம்பியா வந்து பிடிச்சிருக்குங்க. இந்தியாவின் முதல் நவீன படகு முனையம். இது எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? யாரு இத திறந்து வச்சாங்க? இதுதான் கேள்வி. இது வந்து அஸ்ஸாம்ல உள்ள கவுஹாத்தில தான் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. பிரம்மபுத்திரா ரிவர் இருக்கும் பார்த்தீங்களா? அங்க வந்து இந்த படகு முனையமானது வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இத வந்து நம்மளோட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இத வந்து தொறந்து வச்சாங்க இந்த ப்ராஜெக்ட்ட. 304 கோடி செலவீட்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் ஆலை எங்கு தொடங்கப்பட உள்ளது? இதுதான் கேள்வி. கர்நாடகாவுல உள்ள விஜயநகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இந்த ஃபேக்டரி வந்து தொடங்க போறாங்க. பசுமை ஹைட்ரஜன் ஆலை அப்படின்னாலே தெரிஞ்சு போச்சு. ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. தண்ணீல அ இது வந்து பல ஃபில்ட்ரேஷன் பண்ணி, அப்புறம் கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி தான் வந்து இந்த ஹைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்படி பண்றதுனால அன்வான்டட் கேஸஸ் அதாவது கழிவு வாயுக்கள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கழிவு வாயுக்கள் வந்து நம்மளோட சுற்றுப்புறத்த வந்து மாசுபடுத்தும், வளிமண்டலத்த மாசுபடுத்தும். அந்த மாதிரி இல்லாம சுற்றுப்புறத்த மாசுபடுத்தாம இந்த ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. 2030ஆம் ஆண்டுக்குள் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 மில்லியன் டன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இலக்கா வந்து இருக்குங்க. JSW அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து இந்த பசுமை ஹைட்ரஜன் ஆலையானது வந்து உற்பத்தி செய்ய போறாங்க. ஃபியூச்சர்ல இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நமக்கு பெட்ரோல், டீசல் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதற்கு ஆதாரமாக இந்த ஹைட்ரஜன் வாயு வந்து ஃபியூச்சர்ல நமக்கு வந்து ஒரு எரிசக்திக்கு ஆதாரமா இருக்கும். ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நமக்கு இந்த ஹைட்ரஜன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மூலாதாரமாக விளங்கப் போகுது. FEEE அதாவது ஃபவுண்டேஷன் ஆஃப் என்விரான்மென்ட் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து டென்மார்க்ல இருக்கு. இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வருஷம் வந்து உலகத்துல உள்ள பெஸ்ட்டு அந்த பீச்சஸ வந்து தேர்வு பண்ணி, அதில வந்து அவங்க வாட்டர் மேனேஜ்மென்ட், அந்த சுத்தம், அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பு எல்லாத்தையும் ஒரு 5 ஃபேக்டர வந்து பேஸ் பண்ணி, அந்த கடற்கரைக்கு வந்து பெஸ்ட்டு அதாவது ப்ளூ ஃபிளாக் அதாவது நீல கொடி கடற்கரை அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து வருஷம் வழங்குவாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் ஒரு அவார்டு வந்து குடுத்துருக்காங்க. அது எந்த மாநிலம்? இந்தியாவ பொறுத்தவரைக்கும் கோவளம் தான் வந்து கிட்டத்தட்ட 5வது முறையாக தொடர்ச்சியாக இந்த அவார்டு வந்து வாங்குறாங்க. அந்த அளவுக்கு சுத்தமாகவும், பாதுகாப்பாகவும், அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து பெஸ்ட்டா வந்து குடுத்துருக்காங்க. 5வது முறையாக இந்த கோவளமானது வந்து இந்த ப்ளூ ஃபிளாக் அவார்ட வந்து வாங்கியிருக்கிறாங்க. இத வந்து விருது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, FEE அதாவது ஃபவுண்டேஷன் என்விரான்மென்ட் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து குடுத்துருக்காங்க. 2025, 26ஆம் ஆண்டிற்கான ப்ளூ ஃபிளாக் அவார்ட் கோஸ் டூ கோவளம் பீச். தமிழக அரசு சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, பல மருத்துவ ஸ்கீம் வந்து குடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு நடமாடும் புற்றுநோய் கண்டறக்கூடிய இந்த மருத்துவ வாகனத்த வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திட்ட மதிப்பு எவ்வளவு? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் 40,00,00,000 செலவுல வந்து 38 வாகனங்கள வந்து இந்த நடமாடும் புற்றுநோய் வாகனங்கள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு நம்மளோட தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த வாகனத்தில பார்த்தீங்க அப்படின்னா, செமி ஆட்டோ அனலைசர், ECG அப்புறம் மேமோகிராஃபி இந்த மாதிரி பல வகையான புதிய டெக்னாலஜிஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே வந்து வீடு தேடி மருத்துவம் அப்படிங்கிற மாரி ஒரு திட்டமும் இருக்கு. ஸோ நமக்கு என்னென்ன அதாவது வாழ்வியல் நோய்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த சுகர், பிபி அப்படிங்கிறத வீடுகளுக்கே வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட ஒரு இம்ப்ளிமெண்டேஷனா தான் இந்த ஒரு திட்டமும் பார்க்கப்படுது. ஸோ நமக்கு நடமாடும் இந்த வாகனங்கள் வீடு வீடா போய் பெண்களுக்கான அந்த
புற்றுநோய்க்கான அந்த ப்ராசஸை வந்து பார்த்து அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு முன்னக்கூடியே வந்து பார்த்து அவங்களுக்கு அதற்கேற்ற மாதிரி சிகிச்சைகளும் வந்து வழங்குறாங்க. நாட்டின் முதல் முழு பெண்கள் ட்ரோன் பயிற்சி பள்ளி எங்கு அமைந்துள்ளது? இதுதான் கேள்வி. மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த முழு ட்ரோன் பயிற்சி பள்ளியானது அமைந்துள்ளதுங்க. பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் தான் வந்து இந்த ட்ரோன் பயிற்சி பள்ளியை வந்து இது பண்ண போகிறாங்க, அதாவது ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த பிஎஸ்எஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பாதுகாப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு அமைப்புனே சொல்லலாம். இந்திய இராணுவத்துக்கு ஈக்குவலாக வந்து இவங்க இருக்கிறாங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுங்க. ஸோ இந்த ட்ரோன் பயிற்சி பள்ளி மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியரில் வந்து அமைந்துள்ளது. புவிசார் குறியீடு ஒரு இடத்துல உள்ள அந்த சிறப்பு அம்சத்துக்கு தான் இந்த புவிசார் குறியீடு, அதாவது ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு, அது எதுவாக வேணால் இருக்கலாம். அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அந்த உணவுப் பொருளாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பொருளாக இருக்கட்டும், அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியதான் இந்த புவிசார் குறியீடு. இதோட தலைமையகம் வந்து சென்னையில் இருக்குங்க. இந்த துங்புங் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி வந்து ஒரு மாநிலத்தில் இருக்குது. அந்த இசைக்கருவிக்கு பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டுள்ளது. இந்த இசைக்கருவி எந்த மாநிலத்துக்கு உரியது தான் கேள்வி. இதற்கான பதில் சிக்கிமுக்கு உள்ள அந்த துங்புங் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவிக்கு வந்து ரீசெண்டாக புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே குழந்தைகளுக்கு இன்சுலின் ஊசி வழங்கக்கூடிய திட்டத்தை அமல்படுத்தியுள்ள மாநிலம் எது? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் தமிழ்நாடு தாங்க. எப்படி போயிடுச்சுன்னு பாருங்களேன். அதாவது தமிழர்கள் தான் வந்து உலகத்துக்கே பல ஆரோக்கியமான விஷயங்களை ஒரு முன்னோடியாக இருந்துட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்சுலின் ஊசி பெரியவங்க தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பிறக்கக்கூடிய குழந்தை கருவிலே வந்து இந்த சுகர் நோய் வந்துடும் போல், அந்த அளவுக்கு நம்மளோட பாரம்பரியத்தை மறந்து பின்னாடி நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட உணவு பழக்க வழக்கம் இது எல்லாமே வந்து இதுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை மறுபடியும் கிளறி எடுத்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ இன்சுலின், அதாவது குழந்தைகளுக்கு இன்சுலின் வழங்கக்கூடிய திட்டத்தை அமல்படுத்தியுள்ள மாநிலம் தமிழகம். இன்றைக்கி கொடுக்கப்பட்ட கேள்வி எக்ஸாம் ஓரியன்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு மீண்டும் புது வகையான கேள்விகளை பார்க்குறப்ப மீண்டும் சந்திக்கலாம். அன்பால் இணைவோம், அறிவால் உயர்வோம். தமிழ் உறவுகளுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி.